வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம ராகவா லாரன்ஸ் உடைய நடிப்பில் மக்களிடையே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்க படம் தான் காஞ்சனா 3. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ட்ரெய்லர் எல்லாமே வெளிவந்து மக்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த நிலையில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த காஞ்சனா 3 படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை ரொம்பவே பிரம்மாண்டமாக நடத்திருக்காங்க. இதில் நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் பகிர்ந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ராகவா லாரன்ஸ் உடைய காஞ்சனா பிரான்ச்சைசிலேருந்து 3வது வெளிவர போற படம் தான் காஞ்சனா 3. இந்த படத்தை நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் இயக்கி நடிச்சிருக்காரு. இந்த படத்துல லாரன்ஸ், ஓவியா மற்றும் வேதிகா அவர்கள் லீட் ரோல் பண்றாங்க. மேலும் இந்த படத்துல எப்பவும் போல ஸ்ரீமான், தேவதர்ஷினி, கோவை சர்லா, சத்யராஜ் இவங்க எல்லாம் முக்கியமான வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு தமன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை நம்ம லாரன்ஸினுடைய ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இதை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரிலீஸ் பண்றாங்க. மேலும் இந்த காஞ்சனா 3 வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி வெளிவரும்ன்றத இந்த படக்குழு ஏற்கனவே உறுதிப்படுத்திருக்காங்க. நம்ம ராகவா லாரன்ஸ் உடைய காஞ்சனா 3 படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக், செகண்ட் சிங்கிள் ட்ராக் மற்றும் இந்த படத்தினுடைய டீசர், ட்ரெய்லர் எல்லாமே வெளிவந்து மக்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த நிலையில சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இதனுடைய ஆடியோ லான்ச்சை ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்திருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச்ல நம்ம லாரன்ஸ் கிட்ட பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அதற்கு நம்ம லாரன்ஸ் அவர்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு. நம்ம லாரன்ஸ் அவர்கள் இந்த ஆடியோ லான்ச்ல காஞ்சனா 3 படத்தை பத்தி பேசும்போது, இந்த படத்துல உண்மையான ஹீரோ நான் இல்ல, கோவை சர்லா மேடம் தான் இந்த படத்தினுடைய உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு நம்ம லாரன்ஸ் அவர்கள் கிட்ட இந்த திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்மையான நண்பன் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு நம்ம லாரன்ஸ் அவர்கள் என்ன இந்த திரைத்துறைக்கு கொண்டு வந்தது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான், அவர் தான் எனக்கு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு இந்த திரைத்துறையில எனக்கு வாய்ப்பு தந்த எல்லாருமே எனக்கு கடவுள் போலதான், ஆனா நம்ம தளபதி விஜய் அவர்கள் மட்டும் எனக்கு எப்பவுமே நண்பனாவே இருக்காரு, அவர் தான் உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம லாரன்ஸ் அவர்களுடைய காஞ்சனா 3 படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கீங்கன்றத பத்தியும், அவரு நம்ம தளபதி விஜய் அவர்களை பத்தி பகிர்ந்துகிட்ட சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.